எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ரெகக்னிஷன் அது. அவங்களுக்கு மட்டும் நடக்குது. நானும் டிசர்விங் தானே. எனக்கு ஏன் நடக்கல? இப்படி வர வை தெம் அண்ட் நாட் மீ கேள்விகளுக்கு பேர் தான் சக்சஸ் என்வி. அதாவது பொறாமலாம் கிடையாது. ஆனா லைட்டா பொறாம தான். இத தான் குளுக்ஸ்மாஸ்னு ஜெர்மன்ல சொல்றாங்க. அதாவது ஒருத்தரோட சக்சஸ் பார்த்து சந்தோஷம் ஆகாம டிஸ்பிளஷர் ஆகுது. இந்த ஃபீலிங் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் சின். 590ல இருந்து 604 வரைக்கும் போப்பா இருந்த போப் கிரெகரி 1 என்விய டெட்லி சின்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டார். ஆனா மாடர்ன் சயின்ஸ்ல என்வி ஒரு நார்மல் ஹியூமன் எமோஷன் தான் சொல்றாங்க. அதுவும் என்வியை கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம growth யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எப்படின்னா என்வி சோஷியல் கம்பேரிசன்ல இருந்து வருது. அதாவது ஒருத்தரோட சக்சஸ் கூட நம்மள கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு தான் நம்ம பொறாமப்படுறோமான்னு நம்மள செக் பண்ணிக்க நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. தென் அது நமக்கு முக்கியம் தான முடிவு பண்ணிட்டோம்னா சக்சஸ் என்வியை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி அனாலிசிஸா மாத்தினா நமக்கும் சக்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில நீங்க ஆசைப்பட்ட ப்ரொமோஷன் இன்னொருத்தருக்கு போகுதுன்னா அவங்க அப்படி என்ன பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்து நீங்களும் அதுக்கான ரைட் எஃபர்ட்ஸ் போட முடியும். ஒருவேளை ப்ரமோஷன் கொடுத்த விதத்திலேயே தப்பு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களோட எனர்ஜியை தப்பான இடத்துல வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கான கம்பெனி ஆர் ரைட் ஸ்பேஸை நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ நமக்கு வர சக்சஸ் என்வியை கூட கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம growth யூஸ் பண்ண முடியும். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் அண்ட் உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.